ஸ்ரீமாத்ரி நமः. சபைக்கு நமஸ்காரம். அபிராமியும் லலிதையும் என்கின்ற தலைப்பிலே இன்றைய தினம் நாம் அபிராமி அந்தாதியினுடைய 56வது பாடலை காண இருக்கிறோம். சகலரையும் வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாவதற்காக பெரியோர்கள் இந்த பாடலை அனுஷ்டிக்கிறது வழக்கம். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாள், அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்ற நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவாரன்று ஆலிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே அப்படின்னு சொல்றார். ஒரு பொருளாகிய பராசக்தியாய் நுட்பமான பொருளாக சகலத்தையும் தன்னுள் அடக்கி கொண்டு வெளியில் விடாமல் எல்லாத்தையும் தனக்குள்ளேயே அடக்கி கொண்டு அரும்பு போல இருந்து கொண்டு அதன் பிறகு உலகத்தை படைத்தல் முதலிய சகல திருவிளையாடல்களை இயற்றும் பொருட்டு பல்வேறு சக்திகளாக விரிந்து இந்த உலகம் எல்லாவற்றையும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய, அதாவது அந்தர்யாமியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்றார். ஆனா அவள் எல்லாவற்றையும் கடந்தும் நிற்கின்றாள். அந்தர்யாமியாக இருந்து அணுவிற்குள் அணுவாக இருந்து கொண்டிருக்கிறவள் எல்லாவற்றையும் கடந்தும் நிற்கின்றாள். அப்படி எல்லாவற்றையும் கடந்து நிற்கக்கூடிய அம்பிகை ஒரு விஷயத்துக்கும் பற்றாத, ஒன்றுக்கும் பற்றாத என்னுடைய நெஞ்சினுள்ளே ஒரு கணம் கூட மறையாமல் நிலைத்து நின்று அருள் புரிவது என்ன ஆச்சரியம் அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக கேட்கிறார். மேலும் சொல்றார், இந்த உண்மையை அறிபவர்கள் யார் யாரெல்லாம் தெரியுமா? இதுதான் யதார்த்தம், இதுதான் சத்தியம். இந்த அவ்வியாஜ கருணாமூர்த்தி அவள் இதை தெரிஞ்சின்றவா யாரு தெரியுமா? 2 பேர் இருக்கா. யாரு? பிரளய காலமாகிய காலத்திலே ஆலிலையில் மேலே யோகத்துயில் கொண்ட பெருமானாகிய திருமாலும், அதே போல தேவியனுடைய கணவனாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய சிவபெருமானும் ஆவார் அப்படின்னு சொல்றார். இப்போ 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு இங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். ரிக்வேதத்தில் ஒரு வரி வருகிறது, ஏகம் சத் விப்ரோ பகுதா வதந்தி அப்படின்னு சொல்றது. அபிராமி பட்டர் கூட 30வது பாடல்ல சொல்லும்போது என்ன சொல்றார்? ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே அப்படின்னு சொல்றார். லலிதா சஹஸ்ரநாமத்துல நிறைய நாமாக்கள் அதுக்கு எடுத்துக்கலாம். ஏகாகினி, தனித்திருப்பவள், தனித்து நிற்கக்கூடியவள். அதே போல கேவலா, தனித்த வடிவினள், வேறு எந்த குணமோ தோஷமோ கலக்காமல் தனியாக இருப்பவள். கேவலம்னா மிகச்சிறந்தது அப்படின்னு பொருள். அத்வைத சித்தாந்தத்தினுடைய தத்துவமாக எஞ்சிருக்கக்கூடிய ஒரே பொருள் கேவலா. அதே போல நிர்த்வைதா அப்படின்னு சொல்றா, இரண்டற்றவள், துவைத பாவம் இல்லாதவள். துவைத வர்ஜிதா, துவைதம்னா அதாவது இரண்டாவதாக ஒன்று இருக்கும் என்ற பாவத்தை நீக்கியவள் அல்லது நீங்கியவள். துவைத பாவம் ஒரு பொய்யான தோற்றம், அது முதலில் இருந்து பிறகு களையப்படுவதில்லை. அது முதலிலே இருக்கிறது, பிறகு அது தெரிந்து கொண்டு ஏகத்திலே கலக்கிறது. இப்போ எக்காலத்திலும் முந்தியும் பிந்தியும் எதை கொண்டும் பிரம்மஸ்வரூபிணியாக அம்பாளை விட்டா வேற ஒன்றும் எந்த நிலையிலும் இல்லை அப்படின்னு தீர்மானிக்கப்படுறது. அதனால அவளுக்கு மூர்த்தா அப்படின்னு ஒரு பெயர். அவள் உருவத்தோடும் கூடியவள். அவளுக்கே இன்னொரு நாமாவளி பார்த்தீங்கன்னா சஹஸ்ரநாமத்திலே வரும் பூமரூபா அப்படின்னு ஒரு நாமாவளி வர்றது. அனைத்துமாக இருப்பவள். பூமா அப்படின்னா பிரம்மம் அப்படின்னு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கா. அப்போ பிரம்ம வடிவினள். பூமானா அநேகம் அப்படிங்கிற ஒரு பொருளும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லாமும் அவளே அப்படின்னு சொல்லலாம். அதே நாமாவளிகள்ல பார்க்கும்போது பகுரூபா அப்படின்னு ஒரு நாமாவளி வர்றது. பல உருவங்கள் உடையவள். தேவி பாகவதத்திலே விசேஷமா சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலானதால் உருவமற்றவள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் எல்லா காரியங்களாகவும் இருப்பதாலே பல உருவங்களை உடையவளாக இருக்கிறாள். பண்டாசுரன் முதலிய அரக்கர்களை வதம் செய்வதற்காக பல ரூபங்களை எடுக்கிறாள். அவளுடைய ரூபங்கள் அதிலே சரம் அச்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறது. அதாவது பலவிதம். அது தேவர்கள், மனிதர்கள், மிருகங்கள்,
இதெல்லாமுமாக இருக்கிறவள், அதனால் பகுரூபா. அப்போ பரமார்த்தத்திலே ஒருத்தியாக இருந்தாலும் நர்த்தகி, அதாவது ஒரு நடிகை போல பலவிதமான வேஷங்களை போட்டுண்டு ஒரே ஆள் நடிக்கிறாளே, அது போல போட்டுக்கொண்டு பலவிதமான ரூபங்களோடு இருக்கிறவள் அப்படின்னு சொல்லப்படுறது. அதே போல மேற்கொண்டு பார்த்தோமேயானால் அவளுக்கு விவிதாகாரா அப்படின்னு ஒரு பெயர். பலவிதமான ரூபங்களை உடையவள். லீலா விக்கிரகதாரிணி, லீலையாகவே முயற்சி இல்லாமலேயே பல அவதார உருவங்களை தரித்துக் கொள்பவள். லீலா வினோதினி, லீலைகளாலே சந்தோஷம் அடைகிறவள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அமூர்த்தா, அவளுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வந்தவா அமூர்த்தா அப்படின்னு ஒரு நாமாவளியை கொடுக்குறாவா தேவதா. உருவம் இல்லாதவள். அப்போ பற்று சொன்னது போல ஒன்றே பல உருவே அருவே அப்படிங்கிறதுக்கு நமக்கு இங்கே வியாக்கியானம் கிடைக்கிறது. அப்போ அம்பாள் உலகமே தன்னுடைய உருவாக எங்கும் வியாபித்திருக்கிறாள். உலகமே அம்பிகையினுடைய வடிவமாதலினாலே சர்வம் சக்திமயம் ஜெகத்து அப்படின்னு சொல்வார். அப்போ விஸ்வரூபா அப்படின்னு ஒரு நாமாவளியை பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பார்த்தா விஸ்வன் அப்படிங்கிற வடிவாக இருப்பவள், அல்லது உலகினுடைய வடிவாக இருப்பவள். நான் பலவாக ஆவேன் அப்படின்னு தேவி பிரம்மம் நினைத்ததால் இந்த உலகம் தோன்றியது. அதனால் இந்த உலகமே தேவியினுடைய வடிவாக இருக்கிறது. அப்போ ஜீவனுக்கு பசு அப்படின்னு பெயர். பொதுவாக சொல்வா ஸ்வனம் அப்படின்னு சொல்வா. ஸ்வ அப்படின்னா அந்த ஸ்வனம்னா நாய், மிகவும் தாழ்ந்த பிராணியாக சொல்லப்படுகிறது. அது இந்த ஜீவன் இதற்கு சமமானவனாகத்தான் யோகிகளாலே பார்க்கப்படுகிறார்கள். அவன் தேவியை வணங்குவதாலே இந்த ஸ்வ அப்படிங்கிற ரூபத்திலிருந்து விடுபடுகிறான். ஸ்வ பாவம் அல்லது ரூபம் அல்லது விகதம் அப்படிங்கிற விஷயங்கள்ல அந்த ஸ்வ பாவம் அல்லது ரூபமானது விகதமாக மாறிவிடுவதாலே அவர் மாற்றி விடுவதாலே அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் மாற்றி விடுவதாலே விஸ்வரூபா அப்படின்னு தேவியானவள் கொண்டாடப்படுகிறாள். பொதுவாகவே இந்த திதிகள்லாம் பார்க்கும்போது சதுர்த்தி திதி, சுக்லபக்ஷத்தில் இந்த 15 திதிகள் இருக்கு பாருங்க, எல்லா திதிகளாகவும் வருகிறாள். அதனால சஷ்டி தேவியாக இருக்கிறாள், பஞ்சமி தேவியாக இருக்கிறாள். அப்படி திதி ரூபமாக கூட அவள் உருவ எடுத்து இருக்கிறாள். அதனால தான் அவளுக்கு வியாபினி, எங்கும் வியாபித்திருப்பவள், எதிலும் வியாபித்திருப்பவள். சஹஸ்ர சீருஷ வதனா, எண்ணற்ற, சஹஸ்ரம்னா அனந்தம்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அந்த எண்ணற்ற தலைகளை மற்றும் அவயங்களை எல்லாம் உடையவள். அவளுக்கு சஹஸ்ராட்சி அப்படின்னு ஒரு பெயர். 1000 கண்கள் உடையவள் அல்லது எண்ணற்ற கண்களை உடையவள். சஹஸ்ரபாது, கணக்கிலடங்காத கால்களை உடையவள். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வரக்கூடிய நாமாக்கள் கூட இப்படித்தானே சொல்றது. அதே போல வாக்தேவத்தை இன்னொரு பேரை கொடுக்குறா, சர்வாந்தர்யாமினி. எல்லா இடத்திலேயும், அதாவது எல்லோர் உள்ளத்திலேயும் வியாபித்து கொண்டு இருப்பவள். அவள் சர்வஸ்வரூபிணி, மேலும் எல்லோருக்குள்ளேயும் பிரவேசித்து கொண்டும் இருக்கிறவள் அப்படின்னு சொல்றாள். விஸ்வாதிகா, எல்லா உலகங்களையும் விட மேலானவள். லோகாதீதா, லோகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள். இந்திரலோகம் முதற்கொண்டு விஷ்ணுலோகம் வரை இருக்கக்கூடிய லோகங்களெல்லாம் கடந்து பரமசிவனது ஸ்தானமாகிய மகா கைலாசம் என்கின்ற பெயருடைய லோகத்திலே இருப்பவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றாள். அப்போ அங்கே செல்பவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. லோகங்களுக்கு அல்லது ஜீவர்களுக்கு அப்பாற்பட்டவள் அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். அப்ப ஜீவன்களே இவளிடத்து தானே உண்டாகிறது. அப்போ இங்கிருந்து உண்டாகிறது, மறுபடியும் அங்கே போய் சேருகிறது, நடுவிலேயும் இருக்கிறது. இந்த ஆரம்பமும் நடுவும் முடிவுமாக இருப்பது அம்பிகையே. சகலவிதமான ரூப குணங்களோடு காட்சியளிக்கக்கூடிய இந்த உலகத்திலே எத்தனை இருந்தாலும் அத்தனையும் அவள் இருக்கிறாள். ஆனால் அவள் குணாதீதா, குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நின்று கொண்டிருக்கிறவள். அவள் சர்வாதீதா, எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவள். கடவுள் அப்படிங்கிற சொல் எல்லாவற்றையும் கடந்து நிற்பது அப்படின்னு ஒரு சொல்றது. அதே போல கட பிளஸ் உள்முகமாக பயணம் செய் என்று சொல்லக்கூடிய விஷயம்தான் கடவுள்னு சொல்றான். அப்போ சர்வாந்தர்யாமியாக உள்ளும் சர்வவியாபகனாய் வெளியிலேயும் இருப்பவன் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுகிறது வியாக்கியானக்காரர்களாலே. இயன்ற எல்லாம் பயிற்று அகத்தடக்கிய வேத முதல்வன் அப்படின்னு நற்றிணையிலே ஒரு வரி வருகிறது. நற்றிணை அப்படிங்கிறது தமிழ் காப்பியங்களிலே ஒரு காப்பியம். உலகம் எங்குமாய்
விரிந்த விரிவாக அன்னை பக்தர்களுடைய சித்தத்துக்குள்ளே விருப்பத்தோடு எழுந்தருளி நிலையாக இருக்கிறாள். இதை தன்னுடைய சொந்த அனுபவத்திலே அறிந்தவர், உணர்ந்தவர், அனுபூதிமானாகிய பட்டர்பிரான். புரிதல் என்பதற்கு செய்தல் அப்படின்னு ஒரு பொருள் சொல்லப்படுகிறது. என் உள்ளத்திலே மறையாமல் நின்று அவள் திருவிளையாடல் பல புரிகின்றவாறு என்ன வியப்பு அப்படின்னு கேட்டாரே அதுக்கு. அப்ப நமக்கு சர்வேஸ்வரியாக விளங்கக்கூடிய அன்னை ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வந்து நடம்புரிகிறாள், எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்கிறாள் அப்படின்னா எளிதிலே நம்பிக்கை உண்டாகுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா உண்டாகாது. அதுதான் யதார்த்தம். அதுக்காக அவர் தம்முடைய நெஞ்சத்தை பிளந்து ஆஞ்சநேயர் மாதிரி உள்ள ராமலக்ஷ்மண சீதாவோட காமிக்க முடியுமா? எல்லாராலையும் முடியாது. ஆனால் அதுக்கு பட்டர்பிரான் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறார். நீங்கள் இவாளை கேட்டால் அவள் கரெக்டாக சொல்லுவா அப்படின்னு 2 பேரை சாட்சியாக சொல்கிறார். 2 மகா பெரியவர்களை சாட்சியாக கொள்கிறார். யார் அந்த 2 பேர்? சதா சர்வ காலமும் பரதேவதையை உபாசனை செய்து கொண்டிருக்கக்கூடிய 2 பேர். என்னுடைய பரதேவதையை உபாசித்து தம்முடைய உள்ளத்தை அவளுக்கு சிம்மாசனமாக கொடுத்தவர்கள். அவர்களுக்குத்தான் என் நிலையும் தெரியும் அப்படின்னு சொல்லாமல் சொல்றார் பட்டர்பிரான். யார் அந்த 2 பேர்னு பார்த்தா, ஒன்று அவளுடைய கணவன், இன்னொருவர் அவருடைய அண்ணா, அதாவது சிவபெருமானும் திருமாலும். இந்த ரகசியத்தை, இந்த உண்மையை உணர்பவர்களாம் இந்த 2 பேர். உலகமெல்லாம் நீரில் மூழ்கிய பிரளய காலத்திலே ஆலையில் மேலே அரிதுயில் புரியும் பெம்மானாகிய திருமால் அந்த யோக நிலையிலே தம் உள்ளத்திலே பரதேவதையை நிலைநிறுத்தி தியானம் புரிகிறார். அதனால் அவர் உள்ளத்தே நிற்கிறாள் அன்னை. அவர் அறிவார் இந்த உண்மையை. அதே போல சாக்ஷாத் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக இருந்து யோகத்திலே இருக்கின்ற பொழுது அம்பிகையை சதா சர்வகாலமும் தியானித்து கொண்டு உள்ளத்திலே அவளை பிரியாது பிணைத்து கொண்டவர் சிவபெருமான். ஆக இந்த இருவரும், அரிதுயில் கூறும் திருமாலும் பரமயோகியாய் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானும் தங்களுடைய உள்ளத்திலே அம்பிகையை பொன்றாது நின்று புரிகின்ற அற்புதங்களை அனுபவிக்கின்றவர்கள். ஆக இவர்கள் இருவரை தான் அபிராமி பட்டர் கூறும் உண்மையை அறிவார்கள் அப்படின்னு சொல்றார். இதிலே இந்த இடத்துல பாரதியினுடைய வாக்கை நாம் சிறிது சிந்திக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. தன்னுடைய கவிதைகளின் மூலமாக விசேஷ வைபவங்களை, சக்தியினுடைய ஏற்றத்தை சொல்லியிருக்கிறார். அதிலே சக்தி விளக்கம் அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாடல்ல சொல்றார், நாரணன் என்று பழவேதம் சொல்லும் நாயகன் சக்தி திருப்பாதம் சேரத் தவம் புரிந்து பெறுவார் இங்கு செல்வமறியும் சிவமும் சிவபோதம் அப்படின்னு சொல்றார். அதே போல அடுத்த வரியில சொல்றார், ஆதி சிவனுடைய சக்தி எங்கள் அன்னை அருள் பெறுதல் முக்தி மீதி உயிரிருக்கும் போதே அதை வெல்லல் சுகத்தினுக்கு யுக்தி அப்படின்பார். மூர்த்திகள் 3 பொருள் ஒன்று, அந்த மூலப்பொருள் ஒளியின் குன்று நேர்த்தி திகழும் அவ்வொளியை எந்த நேரமும் போற்று சக்தி என்று இந்த பாடலை முடிக்கிறார். இதிலே அருமையாக அவரும் சொல்றார், நாரணனும் சிவபெருமானும் தேவியை ஆராதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். அதிலே சொல்லும் பொழுது மூர்த்திகள் 3 பொருள் ஒன்று, அந்த மூலப்பொருள் ஒளியின் மணிக்குன்று அப்படின்னு சொல்றார். இங்க நம்ம அபிராமி பட்டர் கூட தன்னுடைய 24வது பாடல்ல சொல்லும்போது மணியே மணியின் ஒளியே அப்படின்னு சொல்றார். ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் கூர்ந்து கவனிக்கும் போது அன்னையினுடைய பராக்கிரமம், அன்னையினுடைய பெரும் கருணை எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு தெரிய வருகிறது. ஆகவே பட்டர்பிரான் சொல்வது போல திருமாலும் பரமயோகியா இருக்கக்கூடிய சிவபெருமானும் தங்கள் உள்ளத்திலே அம்பிகையை பொன்றாது நின்று புரிகின்ற அற்புதங்களை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். இந்த உண்மையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள், என்னுடைய எண்ணத்தையும் அவர்களே அறிவார்கள் அப்படின்னு சொல்றார். இதிலே மற்றொரு கருத்து நம்ம பார்க்க போனா, ஒரு பெண்மணியினிடத்திலே நுட்பமான இயல்பை அவள் பிறந்த வீட்டாரும் அவளுடைய கணவர் மட்டும்தான் அறிவார்கள். அதன்படி திருமால் அன்னையினுடைய சகோதரன், ஆக அவர் அந்த பெண்ணினுடைய வீட்டார். சிவபெருமான் அவளுடைய கணவன்,
ஆகவே அவள் புகுந்த வீட்டார். அப்படி கணக்கு வச்சுட்டோம். அப்போ 2 பேருக்கும் தான் இவளை பற்றி முழுசாக தெரியப்படுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த 2 பேருக்கும் அன்னையனுடைய எளிய இயல்பு ஒரு டிஃபால்ட்டாகவே தெரியும் அப்படின்னு சொல்வா இல்லையா, அதுபோல் ஒரு தானாகவே தன்னியல்பாகவே தெரிகிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவளுடைய இப்படி இருக்கக்கூடியவள் எப்படி இருக்கிறாள் அப்படின்னா, பக்தர்களுடைய விசேஷமான பக்திக்கு கட்டுப்படுகிறாள். அதில் பக்த சித்த கேகி கணாகனா ரோக பர்வத தம்போலி மிருத்யுதார குட்டாரிக்கான்னு வருது. அதில் பக்த சித்த கேகி தனாகனா, பக்தர்களுடைய மனம் என்கின்ற மயிலுக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய மேகக்கூட்டமாக இருக்கிறவள். மயில் மேகத்தை பார்த்தால் தோகை விரித்தாடுகிறது. அப்போ பக்தனுடைய மனம் அப்படிங்கிற மயில் எப்போ தோகை விரித்தாடுகிறது? தேவியினுடைய ஆனந்தத்தை, ஆனந்த சாட்சா்காரத்தை பெற்றிருக்கும் போது. அதனால தான் பக்தமானச ஹம்சிகா அப்படின்னு ஒரு வரி நாமத்தை கொடுக்கிறார்கள். பக்தர்களுடைய மனமாகிய ஏரியிலே ஹம்சத்தை போன்று, அதாவது அன்னப்பறவையை போன்று விளங்குபவள். பிரம்மா தனது மனதினாலே கைலாச மலையினுடைய உச்சியில் ஒரு ஏரியை, அதாவது மானசரோவர் அப்படின்னு பேர் அதுக்கு, அந்த ஏரியை நிர்மாணிக்கிறார். தூய்மையை விரும்பக்கூடிய அன்னப்பறவைகள் தங்குகின்ற ஏரி என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பக்தர்களுடைய தூய மனதை ஏரியாக மனதால் ஏற்பட்டதாலே இதுவும் மானசரேவர். அந்த கற்பனை செய்து கொண்டு அம்பாள் அதில் விளங்கக்கூடிய அன்னப்பறவையாக சொல்லுகிறார்கள் வாக்தேவதைகள். ஆக இந்த அளவிற்கு வாக்தேவதைகளாலே வர்ணித்து சொல்லப்படக்கூடிய, அபிராமி பட்டர் முதலிய அனுபூதிமான்களாலே போற்றி வழிபட்டு அழுது தொழுது நின்ற அடியார்களை ஆட்கொண்ட தேவி எப்படி இருக்கிறாள் என்று இந்த பாடலிலே தெளிவாக சொல்லுகிறார். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாள், அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்ற நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார் அன்று ஆலிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே என்று இந்த பாடலை சொல்கிறார். ஆக அவர் உணர்ந்த அந்த அனுபூதியை, அந்த பேரானந்தத்தை, பேரனுபவத்தை பட்டர்பிரான் அவர்கள் இருவரை கேளுங்கள் சொல்லுவா அப்படின்னு சொல்றாரே, அந்த அனுபவத்தை நாமும் பெற வேண்டும். நாமும் பெற வேண்டுமென்றால் அவளுடைய திருப்பாதத்தை தொழுவதை தவிர வேறு கதி கிடையாது. ஆக அவளுடைய திருப்பாதங்களை சதா சர்வகாலமும் தியானித்து அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி குரு திருவடிகளை நமஸ்கரித்து அமைகிறேன். ஸ்வஸ்தி.